சோ நம்ம இன்னைக்கு தியான ஸ்லோகாஸ சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. अपारकरुणासिन्धुम् ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् प्रणमामि मुदान्वहम्. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. எஸ், நம்ம இப்போ போன கிளாஸ்ல என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகாஸ், தியான ஸ்லோகாஸ்ல லாஸ்ட் பட் ஒன்னோட முடிச்சிருந்தோம். இன்னைக்கு கடைசி தியான ஸ்லோகாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். ஒரு தடவை தியான ஸ்லோகாவை பாராயணம் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறமா கடைசி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலிஸ்ஃபுரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीं. ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनाम् अलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸோ இன்னைக்கு இந்த கடைசி பேராகிராஃபோட அர்த்தத்தை பார்த்து தியான ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். சகுங்கும விலேபனாமலிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசரஜாபபாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமாய பூஷாம்பராம் ஜப குசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம். அம்பிகாம், அம்பிகையை ஸ்மரேத்து தியானம் செய்வோமாக அப்படின்ட்டு முடிக்கிறார். சோ அம்பிகையை தியானம் செய்வோமாக அப்படின்னு சொல்றச்சே அந்த அம்பிகை எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி பார்த்த தியான ஸ்லோகங்கள்லயும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். இந்த தியான ஸ்லோகத்திலயும் அதே தான் சொல்ல போறா. சோ அம்பிகை எப்படி இருக்கா அப்படிங்கறச்சே சகுங்கும விலேபனாம் அப்படிங்கறச்சே ச குங்கும, குங்குமத்தை விலேபனாம் பூசின்னு இருக்காளாம். அதுக்கப்புறம் அலிக்க சும்பி கஸ்தூரிக்காம், குங்குமத்தை தரிச்சுன்னு இருக்கா. நெத்தியில கஸ்தூரி திலகம். அந்த கஸ்தூரி திலகம் வாசனை அப்படி இருக்கு. அந்த வாசனைனால என்ன ஆகுதுன்னா அலிக்க சும்பி, நெத்தியில வண்டுக்கள்லாம் சும்ப அப்படின்னா முத்தம் இடுறது. வண்டுகள்லாம் முத்தம் இடுறதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாசனையானது வண்டுகளெல்லாம் அவளிடத்துல ஈர்க்கிறது, அட்ராக்ட் பண்றது. அப்போ அலிக்க சொம்பி கஸ்தூரிகாம்
சமந்த ஹசிதேக்ஷணாம். மந்த, மந்தனா ஆக்சுவலி மந்தமான அப்படின்னு அர்த்தம். மந்தமானங்கிறச்ச நமக்கு வேணா அந்த மந்தமான சொல் மந்தம் அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கலாமே தவிர, தெய்வங்களுக்கு ரெஃபர் பண்றச்சே மந்த அப்படின்னாக்க அப்படியே ஒரு ஒரு சட்டிலா கேஷுவலா ஒரு லைட்டான புன்னகை. அப்போ மந்தஹாச புன்னகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஹசிதேக்ஷனா, அந்த மிருதுவான புன்னகைய முகத்துல வச்சுருக்கா. முகம் முடிஞ்சுதா, அதுக்கப்புறமா என்ன கைகள்ல என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, ஹசிதேக்ஷணம் சஷர சாப பாஷாம் குஷாம். ஷர அப்படிங்கறச்சே, ஷர சாப அப்படிங்கறச்சே அம்பு வில்லு, பாஷாங்குஷாம் அப்படிங்கறச்சே பாசக்கயிறும் அங்குசமும் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட், அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பரம். அசேஷ ஜனமோகினி, ஜனமோகினி அப்படிங்கறச்சே ஜனங்களை ஈர்ப்பவள், தன் பக்கத்துல எல்லா ஜனங்களையும் ஈர்ப்பவள். அசேஷ அப்படின்னா பாரபட்சம் இல்லாத எல்லா தரப்பட்ட மக்களையும் ஈர்ப்பவள் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அருணமால்ய பூஷாம்பராம். அருணமால்ய, அருணையான நிறம் கொண்ட பூக்களினுடைய மாலையை தரிச்சுட்டு இருக்கா. பூஷாம்பராம், ஆபரணங்களையும் அணிவிச்சுட்டு இருக்கா. ஓகேவா? சோ அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌ ஸ்மரே தம்பிகாம். ஜபா குசும அப்படிங்கறச்சே சம்பருத்தி பூவை தான் சம்ஸ்கிருதத்துல ஜபா குசும. குசுமனா புஷ்பம்னு அர்த்தம். ஜபா குசுமனா செம்பருத்தி பூ. அந்த அந்த செம்பருத்தி பூவை ஆஹ் அணிவிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பாசுராம் அப்படின்னா ஆஹ் ஜொலிக்கிறது. செம்பருத்தி பூ மாதிரி அப்படியே செக்கச்செவேல்னு ஜொலிக்கிறா அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். செம்பருத்தி பூவையும் அவ வச்சுட்டு இருக்கா அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஜபா குசும பாசுரா ஜபவிதௌ. சோ ஜபவிதௌ, ஜபத்தின் பொழுது இப்பேற்பட்ட அம்பிகையை ஸ்மரேது, ஸ்மரிக்கவும் அப்படின்னு நமக்கு சொல்றான். ஓகேவா? இப்போ இங்க சில வார்த்தைகளோட அழக கவனிச்சோம் அப்படின்னு கேட்டாக்க, ஆஹ் அழிக்க சும்பி கஸ்தூரிக்கா அதெல்லாம் அதாவது ஆஹ் குங்குமத்தை அணிவிச்சுருக்கா, கஸ்தூரி திலகத்தை அணிவிச்சுருக்கா. அப்பேற்பட்ட அந்த கஸ்தூரி திலகத்தினுடைய வாசனைனால வண்டுகள்லாம் அவள் இடத்துல ஈர்க்கப்பட்டு அவகிட்ட அப்படி முத்தாடுற மாதிரி வருது அப்படிங்கிறது ஒரு கவிநயமா இருக்கும். அடுத்தது பார்த்தேன்னாக்கா கைகள், அவ 4 கரங்கள்ல அம்பு, வில்லு, பாசக்கயிறு, அங்குசம் வச்சுருக்கா. இந்த பாசக்கயிறுக்கும் அங்குசத்துக்கும் ஒரு தத்துவார்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, பாசக்கயிறுங்கிறது அது டைரக்ட் அர்த்தம் பாசம், பாசக்கயிறு. பாசம்னு வெறும்னா பார்த்தா கூட நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பந்தம். ஓகேவா? அந்த பந்தத்தினால நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். அங்குசம் அப்படிங்கறச்சே இந்த யானை பாகன்லாம் யானைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்குசத்தை கையில வச்சுருக்கோம். அது எப்படி இருக்கும்னாக்க ஆஹ் ஒரு கம்பியா இருக்கும், கம்பிக்கு நுனியில ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அங்குசம் அப்படி இருக்கும். அப்போ அம்பாள் என்ன பண்றான்னாக்க, அந்த பாச கயிற்றிலிருந்து, ஜீவன் எனும் அந்த பாச பந்தத்திலிருந்து நம்மள அங்குசம்னாக்க அத அத புடிச்சு அந்த பாச கயிறை அறுத்து அப்படி நம்ம கிட்டக்க இழுக்கிறாளாம். கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே யானை பாகன் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இவ்வளவு அங்குசத்தை நம்மள அந்த பந்த பாசங்கள்ல இருந்து கட்டுண்டு நம்ம இருக்கோம். அதுல இருந்து இழுத்து தன்னிடத்துல இழுக்கிறதுக்காக அவ கையில பாசக்கயிறையும் அந்த அங்குசத்தையும் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தம். அடுத்தது அசேஷ ஜனமோகினி அப்படின்னாக்க பாரபட்சம் இல்லாத எல்லா ஜனங்களையும் மோகினி தன்னிடத்தில் ஈர்ப்பவள். இங்க ஏன் பாரபட்சம் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, பக்தி தன்னிடத்துல பக்தி செலுத்துறவாளை மட்டும் அவ தன்கிட்ட இழுத்துக்க மாட்டான். பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னண்ட இழுத்துக்கும். போனா போறது, நம்ம குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு ஒரு பாசம் அவ அவ மனசுல எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் அவளுக்கு பாரபட்சம் இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த ஜகத்துக்கே அம்மாவா இருக்கா இல்லையா? சோ எந்த அம்மாக்கும் எத்தனை குழந்தை பெத்தாலும்
எல்லா குழந்தையும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவோம். அந்த குழந்தை நல்ல குழந்தையோ இல்ல அதுகிட்ட அவ அம்மா கிட்ட பாசமா இருக்கோ இல்லையோ அதை பத்தி அம்மாக்களுக்கு கவலை கிடையாது. என்ன இருந்தாலும் தான் ஈன்றெடுத்த பிள்ளை, தான் பெத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? அதே பாசத்தோட அம்பாளும் என்ன பண்றா, அசேஷ ஜனமோகினியா இருக்கா. பாரபட்சம் இல்லாத எல்லா தரப்பட்ட மனுஷாலையும் தன்னிடத்துல மோகிக்கிறவளா, தன்னிடத்துல ஈர்ப்பவளா இருக்கா அப்படின்ட்டு சொல்றா. அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பராம். அருணையான அருணை நிறமுடைய மாலைய அணிஞ்சுட்டு இருக்கா. சர்வாலங்கார பூஷணியா இருக்கா. செம்பருத்தி பூ கலர்ல இருக்கா. அந்த பூ கலர்னால அது சிகப்பா இருக்கு இல்லையா, அந்த சிகப்புல அப்படியே பாசுராம். பா அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் ஜொலிப்புக்கு அர்த்தம் கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டேன்னாக்க ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம்னு இல்லை, எந்த ஸ்லோகமானாலும் அனுபவிக்கலாம். சோ பா அப்படிங்கிற அந்த ரூட் வேர்ட், அந்த தாத்து, அந்த பாங்கிற தாத்து எங்க வந்தாலுமே பிரகாசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும். அப்போ இங்க வந்து பாசுராம் அப்படிங்கறச்சே அந்த செம்பருத்தி பூ கலர்ல அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கா அப்படிங்கறதோட இந்த அப்பேற்பட்ட அம்பிகைய நாம் ஸ்மரிப்போமாக அப்படிங்கறதோட இந்த தியான ஸ்லோகம் பூர்த்தியாகுது. இப்ப தியான ஸ்லோகத்துக்கு அப்புறமா முக்கியமான ஸ்லோகங்களுக்குள்ள பெரியவா கிருபையோட நம்ம வந்து பிரவேசம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வந்து எல்லா கிளாஸ்லயும் பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு 2 கான்செப்ட் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்க அந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதை புரிஞ்சுட்டோம்னாக்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. ஓகே, சோ அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான அர்த்தத்தை பார்க்கணும். பரமாத்மா அப்படின்னாக்க த சுப்ரீம் லார்ட், அல்டிமேட் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. சோ அவனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது, அவனை மிஞ்சி யாரும் கிடையாது. ஹி இஸ் த அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்ப அந்த பரமாத்மா அப்படிங்கறச்சே, பரமாத்மா யாரு? விஷ்ணுவா, சிவபெருமானா, அம்பாளா, யாரு? முருகனா அப்படின்னு நமக்கு இல்ல பிள்ளையாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? சோ ஜென்ரலா எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப என்னோட பரமாத்மா அது யாரா வேணா இருக்கலாம். எனக்கு மகாபெரிவா கூட பரமாத்மா தான். குருவாயூரப்பன் பரமாத்மா. பட்டத்திரி வந்து நாராயணியத்தை எழுதுறச்சு நீயே பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அத்தாரிட்டியோட அவர் எழுதுற. சோ கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். சௌந்தர்ய லஹரியில ஆச்சாரியால் என்ன பண்ற, அந்த பராசக்தியே பரமாத்மாவா இருக்கா அப்படின்னு சொல்ற. சிவானந்த லஹரியிலேயே அதே ஆச்சாரியால் என்ன பண்ற, சிவபெருமான் பரமாத்மாவா இருக்கா அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம பார்க்க போறது லலிதா சஹஸ்ரம். அப்போ அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பிகையே பரமாத்மாவாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கிறச்சே ஒரு பரமாத்மா மாறுறாளே, ஆக்சுவலா பரமாத்மாங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பிரபஞ்சம் பூரா யாரு சிருஷ்டி பண்ணி யாரு காப்பாத்தி கடைசியில பிரளய காலத்துல யாரு நம்மளெல்லாம் தனக்குள்ள அடக்கி வச்சுண்டு மறுபடியும் அடுத்த சிருஷ்டிக்கு யாரு ஏற்பாடு பண்ணி திருப்பி அந்த ப்ராசஸ பண்றாரோ அவரே பரமாத்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பரமாத்மா அப்படிங்கறச்சே, யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் பரமாத்மா வித்தின் அ ஸ்மால் சர்க்கிள். ஓகே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பரமாத்மா அப்படிங்கிற ஒரு 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 மகத்தான தத்துவத்தை அடக்கி வைக்க கூடாது, முடியாது. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜெண்டர், பரமாத்மா ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் வரும். பரமாத்மா எந்த கலர்ல இருப்பார்? இப்ப கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா கண்ணங்கரையன்னு இருப்பார். அம்பாள் தான் பரபிரம்ம ஸ்வரூபினியா இருக்கா அப்படின்னாக்கா எந்த கலர்ல இருக்கா அம்பாள்? அருணை நிறத்துல இருக்கா, செக்கச்செவேன் அழகா இருக்கா. சிவபெருமான் அப்படிங்கறச்சே பஸ்மத்தெல்லாம் தரிச்சுட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்க. அப்போ பரமாத்மா எந்த கலர் அப்படின்னு கேட்டாக்க, பரமாத்மா இஸ் கலர்லெஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பரமாத்மாக்கு ஜெண்டரும் கிடையாது. அது ஆனா பெண்ணா அலியா, no gender. You cannot restrict Paramatma within one specific gender. Okay, அடுத்தது கலர்.
பரமாத்மா டசன்ட் ஹாவ் எனி கலர். இப்ப ஜெண்டர் இல்லாதனால பரமாத்மா இருக்கு போச்சு அது இது அப்படின்னு தான் சொல்றோம். ஓகேவா? இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மாஸ்குலைன் ஜெண்டரை ரெஃபர் பண்றச்சே இப்ப நமக்கு அம்பாள் தான் பரபிரம்மஸ்வரூபிணி, கரெக்டா? அப்ப நம்ம வந்து அது வந்து மேல் ஜெண்டர்னு அந்த அந்த காலம்ல ஃபிட் பண்ண முடியாது, கரெக்டா? அதனால பரமாத்மா அப்படிங்கறச்சே இருக்கு, பரமாத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் பரமாத்மா அண்டர் ஒன் ஸ்பெசிபிக் ஜெண்டர். பரமாத்மா இஸ் கலர்லெஸ். ஓகே, எந்த கலர்னு தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது, அது யாருன்னு தெரியாது, எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா சர்வ வியாபியாக இருக்கும் பரமாத்மா, இல்லையா? எல்லா இடத்துலயும் பரமாத்மாங்கிறவர் இருப்பார். ஓகே, அப்போ பரமாத்மா அப்படிங்கறச்சே பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறவர்னு பார்த்தோம். அப்ப அந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமா இருக்கும் பரமாத்மா சிருஷ்டி காலத்துல தன்னை இந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டாதான் சிருஷ்டிங்கிற ஒரு வேலையை பண்ண முடியும். அதுக்காக வேண்டி அந்த பரமாத்மாக்கு நாம ஒரு ஜெண்டரோ ஒரு கலரோ இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபமோ எல்லாத்தையும் கொடுத்து வைக்கிறோம். ஓகேவா? இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாள பரபிரம்மஸ்வரூபிணி அப்படின்ட்டு வழிபடுறோம். அப்ப நம்மளை பொறுத்த மட்டும் பரமாத்மாவா இருக்க போறவ லலிதா அம்பிகை அப்படிங்கறச்சே அம்பாள் அந்த பரமாத்மாவாக இருக்கும் அம்பாள் என்ன பண்றா? லலிதா அம்பிகை அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துட்டு சிருஷ்டி பண்றதுக்காக வேண்டி நிறைய வேலைகளை பண்றா. அப்போ she gets into a form of லலிதா அம்பிகை, ஒரு ஒரு பெண் ஸ்வரூபத்துல அம்மாவா இருந்துட்டு இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றா, பரிபாலனம் பண்றா. அப்ப இந்த பரமாத்மாங்கிறவ லலிதாம்பிகையா ஆயிடுறா. ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில டிராவல் பண்ணணும் அப்படின்னா பரமாத்மாங்கிறது சிவபெருமான் தான், விஷ்ணு கிடையாது. பரமாத்மாங்கிறது மகாவிஷ்ணு தான், சிவன் கிடையாது அப்படிங்கிற அந்த வாக்குவாதத்துக்குள்ள எல்லாம் போறதுக்கு நமக்கு அருகதையே இல்லை. ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்குள்ள போக போறோம், ஆன்மீக பாதைய நம்ம வந்து கடைபிடிக்க போறோம் அப்படிங்கறச்சே இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அத அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து என்ன பண்றோமோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில வந்து இப்ப நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் சனாதன தர்மம் அப்படின்னாலே ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தேன்னாக்க அந்த ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1 2 3 4 இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த ஆன்மீக பாதையில. பகவான் இடத்துல போய் சேரறதுக்கான அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு பல ஆயிரம் படிகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படிங்கிறது தான் வந்து ஐடல் வர்ஷிப். எதுக்கு? பக்தி பண்றதுக்கு. ஏன்னா உருவமே இல்லாத அருவமா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பக்தி பண்ணி அவனோட குணங்களை புரிஞ்சுண்டு, குணங்கள்ங்கச்சே விபூதி குணங்களை புரிஞ்சுண்டு பகவான் இப்படி எல்லாம் பண்றார், இந்த மாதிரி பிரபாவத்தோட இருக்கார், அதெல்லாத்தையும் நம்ம ரியலைஸ் பண்ணி பகவான் இடத்துல பக்தி உண்டாகி பிரேம உண்டாகி அவன் இடத்துல போய் ஐக்கியமாறுது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஏன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஆராதனை பண்ண முடியும்? நம்ம எப்படி வந்து பகவானை வந்து பக்தி பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக வேண்டி நமக்கு வழிவகுத்த பாதை என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த ஷிலா ரூபத்துல இருக்கிற அந்த பகவான வழிபடணும் அப்படிங்கிற ஒரு பக்தி மார்க்கம். அப்ப ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே தவிர இட் இஸ் நாட் தி லாஸ்ட் ஸ்டெப். அப்ப அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரிஞ்சுட்டு முடிச்சிருவோமாங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றச்சே இந்த ஹரிஹர பேதம்லாம் இல்லாதக்கு பரமாத்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது யாரா வேணா இருக்கலாம். சோ அந்த பரமாத்மாக்கு உருவம் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, நிறம் கிடையாது. நம்ம இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறச்சே சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஒரு கெமிக்கல் அப்படின்னா இட் இஸ் கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இட் இஸ் ட்ரூ இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும் உண்மைதான். அப்போ அந்த பரமாத்மாக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. புரியுறதா? நம்மளோட சௌரியத்துக்காக வேண்டி
நாம என்ன பண்றோம், அந்த பரமாத்மாக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, யார பிடிச்சிருக்கோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்து அந்த ஸ்வரூபத்தை நம்ம பக்தி பண்ணி வழிபடுறோம். அதுக்காக தான் நம்ம ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாள் அவ்வளவு அழகா ஷண்மதம் அப்படிங்கிற ஒரு பாதையை வழிவகுத்து கொடுத்தார். யாருக்கு எது மனசு ஒப்பறதோ ஏன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஓஷன் மாதிரி. அத ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளவுதான் இதுக்கு மிஞ்சி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. அப்ப அந்த சனாதன தர்மத்தை இன்னும் நிலைநாட்டணும் அப்படிங்கறச்சே அவர் என்ன பண்ணார், ரொம்ப அழகா ஷண்மதம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த கேட்டகரைஸ் பண்ணி அவாவா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவாவா இஷ்ட தெய்வங்களை வச்சுட்டு வழிபடலாம் அப்படின்ட்டு பக்தி மார்க்கத்துல அடியெடுத்து வைக்கிறவாளுக்காக பண்ண விஷயம். அந்த மாதிரி பகவான பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி அவன் திருவடியில சரண்டர் ஆகி அப்புறம் அவனோட ஐக்கியமாறுதுங்கிறது அது ஃபைனல் ஸ்டெப். அப்போ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, பரமாத்மா அப்படிங்கிற ஒண்ணுத்துக்கு பேரோ கலரோ ஸ்வரூபமோ இல்ல ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் கிடையாது அப்படிங்கிறது இது ஒரு தத்துவம். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்ப இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பிராட் கேட்டகரியா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள சாப்டர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 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 சாப்டர்ல ஒரு ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி நாமாக்கள் அப்படி அமைஞ்சிருக்கும். பட் ஜென்ரலா இந்த ஸ்லோகம் அமைஞ்சதுக்கான ஒரு ஒரு பிராட் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் அடுத்த கான்செப்ட் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போகுது. நம்ம இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், அம்பிகைய பரபிரம்ம ஸ்வரூபினியா நம்ம வழிபடுறோம் அப்படிங்கறச்சு அந்த பரபிரம்ம ஸ்வரூபினி என்ன பண்றா, லலிதாம்பிகை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்துண்டு சில விஷயங்களை பண்ணறான். அவ பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை ப்ராடா செக்ரிகேட் பண்ணியிருக்கான் ஸ்லோகங்களா. சரியா? அப்போ சிம்பிளா இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நாமா ஒரு நாமா வரும், பஞ்சகிருத்திய பராயணா அப்படிங்கிறது ஒரு நாமம். ஓகேவா? அப்போ பஞ்சகிருத்திய அப்படின்னா, பஞ்ச அப்படின்னாக்க அஞ்சு, கிருத்திய அப்படின்னா செய்பவள், அஞ்சு வேலைகளை செய்பவள் அப்படின்ட்டு அவளை நாமா சொல்லி வழிபடுறோம். அஞ்சு வேலைகளை செய்பவள் அந்த லலிதாம்பிகை அப்படிங்கறச்சே. அஞ்சு வேலை அப்படிங்கறச்சே அஞ்சு வியாபாரம், அஞ்சு தொழில்கள். அந்த அஞ்சு தொழில்கள் என்னென்ன அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இதுல. சரியா? அப்ப அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த உலக வியாபாரங்கள் ஜென்ரலா நம்ம சொல்றச்சே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லிடும். சிருஷ்டி அப்படின்னா படைக்கிறது, ஸ்திதி அப்படின்னா காப்பாத்துறது, அதுக்கப்புறம் சம்ஹாரம்னா அழித்தல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஜென்ரலா குழந்தைல நமக்கு சொல்லியிருப்பா, நம்ம அதையே மனசுல வச்சுட்டு சிருஷ்டிக்கிறவன் பிரம்மா, படைத்தல் காத்தல் காக்கிறவன் மகாவிஷ்ணு, அப்புறம் அழிக்கிறவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த குழந்தையில நமக்கு யாரோ எங்கேயோ சொல்லி கேட்டது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இதுதான் சாஸ்வதமான லோக வியாபாரங்கள் நம்ம நினைச்சிருந்தோம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தேன்னாக்க, லோக வியாபாரம் அப்படிங்கிறது 5 கேட்டகரியில இருக்கு. ஃபர்ஸ்ட் லோக வியாபாரம்னா என்ன? இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே இயங்கிறது இல்லையா? எப்படி இயங்கிறது அப்படின்னு கேட்டா 5 விஷயங்கள்னால இயங்கிறது. ஓகே? லோகத்துல யாராவது இருந்தாதான் அவ ஏதோ ஒண்ணு பண்றது, போறது, வர்றது, பிறக்கிறது, மரிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சோ இதெல்லாம் லோக வியாபாரம் இல்லையா? அப்போ அந்த 5 விஷயங்கள்னால இந்த பிரபஞ்சமே இயங்கிறது அப்படிங்கறச்சு 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், 3 தெரியும் நமக்கு, காமன் டேர்ம்ஸ். ஓகே? அதுக்கப்புறமா திரோபாவம், அனுகிரகம். ஓகே?
இது எத்தனை பேர் தெரிஞ்சுருக்கு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் we will just understand what it is and then proceed. ஓகேவா? அப்போ ஐந்தொழில்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். சோ 3 விஷயங்கள் இல்ல, 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 5 விஷயங்கள் பண்றச்சே சிருஷ்டி பிரம்மா பண்றார், அதுக்கப்புறம் காத்தல் மகாவிஷ்ணு பண்றார், அழித்தல் இப்போதைக்கு அழித்தல்னே வச்சுப்போம், பட் இட் இஸ் a wrong terminology that we are referring to. ஓகே, அழித்தல்னு புரிஞ்சுக்க கூடாது, சம்ஹாரம்னே வச்சுப்போம் இல்லைனாக்கா. சோ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் சிவபெருமான். அஞ்சாவது, நாலாவது, அஞ்சாவது. சோ 5 விஷயங்கள், 5 தொழில்கள். ஆக்சுவலி வந்து முதல் 3 தொழில்கள் இவா 3 பேர் பண்ணா கூட இவா எல்லாரையும் ஆட்டி படைச்சு இந்த தொழில்களை செய்விக்க வைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பரபிரம்மம். ஓகே, இட்ஸ் நாட் தட் பிரம்மா தானே தன்னோட ஒரு சுய பலத்தினால சிருஷ்டி பண்றார். மகாவிஷ்ணு வந்து தானே தன்னோட ஒரு சுய பலத்தினால காப்பாத்துறார். சிவபெருமான் தானே தன்னோட ஒரு சுய பலத்தினால சம்ஹாரிக்கிற வேலையை பண்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இந்த 3 + 2 திரோபாவம் அண்ட் அனுகிரகம், இந்த 5த்தையும் யாரு ஆக்டிவேட் பண்றா, யாரு வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சுண்டு நடத்திக்கிறா அப்படின்னு கேட்டா அந்த பரபிரம்மம். அப்போ இங்க பரபிரம்ம ஸ்வரூபிணியா இருக்கிறவ சாக்ஷாத் அந்த லலிதாம்பிகை. அப்ப அந்த லலிதாம்பிகை தான் இவ இந்த பரபிரம்மமா இருந்துட்டு இந்த 5 வேலைகளையும் நடக்கிறதுக்கான வழிகளை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, சௌந்தரலஹரியில முதல் பாராகிராஃப் பார்த்தேன்னாக்க சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலः ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணியः பிரபவதி அப்படிங்கிற முதல் பாராகிராஃப்ல டான்னு அடிக்கிறார். என்ன சொல்றார்? யார் எந்த வேலை பண்ணாலும், பிரம்மா படைக்கிறதா இருக்கட்டும், மகாவிஷ்ணு காப்பாத்துறதா இருக்கட்டும், சிவபெருமான் சம்ஹாரம் பண்ற வேலையை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி நடக்கிறது? ஹே அம்பிகையே, ஒன்ன நமஸ்காரம் பண்ணியிருக்கா, அவ ஒன்ன ஆராதனம் பண்ணியிருக்கா. ஒன்ன ஆராதனம் பண்ணதுனாலதான் அவ தன்னோட வேலைகளை செய்யறதுக்கான அனுகிரகத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவ தன் வேலையை ஏதோ சமத்தா பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். அப்போ அது மூலமா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அம்பாள் தான் பரபிரம்ம ஸ்வரூபிணியா இருந்துட்டு இவா எல்லாரையும் ஆட்டி வைக்கிறா, இவா எல்லாரையும் அவ வேலைகளை செய்யறதுக்கு அனுகூலமா வச்சுட்டு இருக்கா, அனுகிரகம் பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அம்பாள் பரபிரம்ம ஸ்வரூபிணியா இருந்துட்டு சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் அப்படின்ட்டு பாக்குறோம். இப்போ சிருஷ்டி அப்படிங்கறச்சே படைத்தல். படைக்கிறது என்ன? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும். ஸ்திதி அப்படிங்கறச்சே பரிபாலனம் பண்ணணும். படைக்கிறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிரியேஷன் நடக்கிறதோ அதை விட கஷ்டப்பட்டு பரிபாலனம் பண்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அத பரிபாலனம் பண்ணணும். மூணாவதான விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும் நம்ம. என்ன அப்படின்னு கேட்டாக்க, சம்ஹாரம் அப்படின்னாக்க இங்க வந்து அழித்தல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறத விட இட் இஸ் பீங் எலிமினேட்டட், நீக்கல் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எந்த ஒரு விஷயத்துமே அடியோட அழிக்க முடியாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருக்கட்டுமே, இப்ப சயின்ஸ்லயே பாக்குறோம், மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு பாக்குறோம். நார் டெஸ்ட்ராய்ட் அப்படிங்கறச்சு அப்ப ஒரு விஷயத்த நம்ம எப்படி பரிபூர்ணமா அழிக்கிறதுங்கிறது முடியுமா? அதுல ஏதோ ஒரு துளி 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 பாக்கி இருக்கும். அதுல இருந்து திருப்பி அடுத்தது முளைச்சு வரும், அதுல இருந்து திருப்பி அடுத்தது முளைச்சு வரும். கரெக்டா? அப்போ இங்க சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னாக்க, இட் இஸ் நாட் த டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். அது புரிஞ்சுக்கணும். சோ டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லாதக்கு அது எப்படி ஆறுதுன்னாக்க, அத வந்து ஜஸ்ட் மறைச்சு வச்சுக்கிறது. ஓகே,
சாரி, மறைச்சு வச்சுக்கிறதுங்கிறது அடுத்தது. இதை வந்து வெறும்னா நீக்கிறது, எலிமினேட் பண்றது. ஓகேவா? சோ எலிமினேட் பண்றத வந்து ருத்ரன் பண்றான் அப்படிங்கறச்சே பரபிரம்ம ஸ்வரூபினியா அந்த ருத்ரனை. சோ ஃபர்ஸ்ட் படைக்கிறச்சே பிரம்மாவை, பரிபாலனம் பண்றச்சே மகாவிஷ்ணுவை, இந்த சம்ஹாரிக்கிற தொழில் பண்றச்சே ருத்ரனை அம்பாள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து ஜஸ்ட் அங்க இருந்து நீக்கி வைக்கிறது. அடுத்தது திரோபாவம் அப்படிங்கறச்சே மறைத்தல். மறைத்தல் அப்படிங்கறச்சே ஏன் இந்த வேலை நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னாக்க இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து நாமாக்களை அழகா அனுபவிக்க முடியும். ஓகேவா? சோ சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது வர்த் இட். ஓகே, சோ இப்போ திரோபாவத்துல இருக்கும். திரோபாவம் அப்படிங்கறச்சே மறைத்தல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மறைத்தல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி வந்து மாயை. அந்த மாயை தான் திரோபாவம். ஓகே, அந்த மாயைங்கிறது என்ன? இப்போ we all know nothing is permanent. இன்னைக்கு தூங்கி எழுந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த நிமிஷம் லலிதா சஹஸ்ரநாமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும்தான் சாஸ்வதம். அடுத்த நொடி பொழுது என்ன நடக்க போறதுங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சோ இட் இஸ் நாட் பர்மனன்ட். அப்படி இருந்தும் கூட இப்ப நான் என்ன பண்றேன், லலிதா சஹஸ்ரநாம செஷன்ஸ்க்கு பிளான் போடுறேன். ஒரு நாளைக்கு இதை கவர் பண்ணணும், இத்தனை கிளாஸ்ல இத்தனை நாமாக்கள் முடிக்கணும், இத்தனை நாளைக்குள்ள ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போடுறேன். அடுத்த க்ஷணமே என்ன நடக்க போறதுங்கிறது நமக்கு தெரியல. நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு இந்த செஷன் முடிக்கிறோம், அடுத்தது மத்தியானம் இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்த இடத்துல போகணும், இவாளை பார்க்கணும், நைட்டுக்கு இந்த தளி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். கரெக்டா? எதனால? இட் இஸ் ஜஸ்ட் வித் a positive hope that we are proceeding in our life journey அப்படிங்கிறது. கரெக்டா? அப்படி இது இல்லை, இந்த ஹோப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃபே சாஸ்வதம் இல்லை. எதுக்கு எழுந்திருக்கணும், எதுக்கு பல்ல தேய்க்கணும், எதுக்கு குளிக்கணும், எதுக்கு சமைக்கணும், எதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு இருந்தா இந்த ஜெகத் வியாபாரம் நடக்குமா? நாட் பாசிபிள். ஏன்னா ஆஸ் பர் த ரூல் ஆஃப் கர்மா ஒரு ஜீவாத்மாவும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற அந்த விஷய சைக்கிள்குள்ள சுத்திண்டே இருந்தாகணும். நோ அதர் ஆப்ஷன், நோ எஸ்கேப், பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்றச்சே அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற ரெண்டு விஷயத்துக்கு நடுப்புல எத்தனையோ விஷயங்கள் நடக்கணுமே. அப்படி நடக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ற, மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்திக்கிற. அந்த மாயை தான் இங்க திரோபாவம். சோ ஜகத் வியாபாரம் நடக்கணும், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்துக்குள்ள பல பற்பல விஷயங்கள் நடந்துட்டே போகணும் அப்படின்னாக்க, இந்த ஜெகத் வியாபாரமானது நடக்கணும் அப்படின்னாக்க மாயைங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதும் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும். அந்த மாயைனாலதான் என்ன, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பணும், அதுக்காக இன்னைக்கு டிக்கெட் போடணும், நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போறதுக்காக ஊருக்கு போகணும், கல்யாணத்தை நான் இந்த புடவை கட்டிக்கணும், இவாளை பார்க்கணும், இவாளோட பேசணும், கல்யாணத்துக்கு போய் இங்க இருந்து ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு எவ்வளவு மல்டிபிள் பிளான்ஸ் போடுறோம்ல. அந்த மாயைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. என்னமோ ஆயிட்டு போறது போன்ட்டு அப்படியே பரபிரமே உட்காந்துட்டு இருந்தாக்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருந்தாதான் சர்வைவ் பண்றதுக்கு நான் வந்து ஐ ஹாவ் டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ். கரெக்டா? அப்ப அந்த மாயைன்னு ஒரு பக்கம், நம்ம இல்யூஷன் ஒரு பக்கம் சொன்னா கூட, நம்மளோட அந்த ஜெகத் வியாபாரம் நடக்கிறதுக்கான த ஒன்லி ரே ஆஃப் ஹோப் அந்த திரோபாவம் தான். அதனால பகவானே அந்த திரோபாவத்தை கொடுக்கிறார். திரோபாவம் ஆர் திரோதானம் ரெண்டுமே சொல்லலாம். ஓகே, இது 4 விஷயங்கள் பார்த்தோம். 5ஆவதா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 விஷயம் நடக்கிறது. என்ன 4 விஷயம்? ஃபர்ஸ்ட் சிருஷ்டியாருது, அதுக்கப்புறமா பரிபாலனம் ஆறுது, எல்லா ஜீவராசிகளுடைய சம்ரக்ஷணம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமா வந்து சம்ஹாரம் ஆறுது, சம்ஹாரத்துக்கு அப்புறம் திரோபாவம் ஆறுது. இந்த 4 நடந்துட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா நடந்துட்டே இருக்கும். சோ எகைன் நம்ம பார்த்த மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்துக்குள்ள பற்பல விஷயங்கள் நடந்துட்டே வருது இல்ல. பட் ஒன் ஃபைன் டே
புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ட்டு போறப்போ அந்த விஷய சர்க்கிள்ல இருந்து நம்ம வெளியே வரத்துக்காக பரபிரம்மமானவர் நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறார். போறோம் இந்த சம்சார சாகரத்துக்குள்ள பந்தத்துல கட்டுப்பட்டுண்டு உழண்டது போறோம். நீ அதுல இருந்து வெளியே வந்துடு, என்கிட்ட வந்துடு அப்படின்னு அனுகிரகம் பண்றாரு இல்லையா? அதுதான் அந்த 5வது விஷயம், அனுகிரகம். ஓகே, சோ என்ன அது என்னைக்கு நடக்குங்கிறது நமக்கே தெரியாது. எத்தனை பல்லாயிரம் கோடி ஜென்மா எடுக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. இதனால ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் அந்த சைக்கிள்னால நமக்கு எத்தனை ஜென்மாக்களை நம்ம ஃபேஸ் பண்ண போறோங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஒன் டே, one fine day, there will be a situation where the Parabrahma realizes, போறோம் இந்த ஜீவாத்மா அவதிப்பட்டது போறோம், now she or he is fit for getting my anugrahams அப்படின்னு சொல்லி அந்த அனுகிரகம் பண்றாரு பத்தில. அதுதான் 5வது விஷயம். அப்போ பஞ்சகிருத்திய 5 தொழில்களை நடத்திண்டு வரவ என்னெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டாக்க, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற இந்த ரகசிய நாம சஹஸ்ரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை ப்ராடா கேட்டகரி பண்ணது இந்த 5 விஷயத்துக்குள்ளது. ஓகே, சோ ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த ஸ்தோத்திரத்துல என்ன அடங்கி இருக்கு? நாமாக்கள் அடங்கி இருக்கு. அந்த நாமாக்கள் இந்த 5 தொழில்களுக்குள்ளதான் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களோட அர்த்தங்கள் இந்த 5 வேலைகளை சம்பந்தப்பட்டதுதான். அதுக்காக தான் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்குள்ள, அதாவது நாமாக்களுக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாமாவை என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முதல் ஸ்லோகத்தை வாசிக்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. இதான் முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் நாமா என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ரீமாதா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகமானது. ஓகே, அப்போ ஸ்ரீமாதா அப்படிங்கறச்சே வார்த்தைக்கான அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ரீ அப்படிங்கறச்சே இட்ஸ் a டிவைன் அட்ரஸல், ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல் ஸ்ரீ அப்படிங்கிறது. ஜென்ரலி ஸ்ரீ அப்படின்னாக்க லக்ஷ்மி தேவியும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். பட் மரியாதைக்காக யூஸ் பண்ண வேண்டிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை. அந்த ஸ்ரீயோட என்ன இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, எந்த சொல்லுக்கு மரியாதையாக ஸ்ரீ வந்திருக்கு அப்படின்னு கேட்டாக்க மாதா. மாதா அப்படின்னாக்க அன்னை. ஸ்ரீ அப்படிங்கிறது பெயருக்கு முன்னாடி மரியாதை நிமித்தமா ஆட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ ஸ்ரீமாதா அப்படின்னு கேட்டாக்க டிவைன் மதர். ஓகே, டிவைன் மதர் அப்படிங்கறச்சே எதுக்காக டிவைன் மதர்? அவ என்ன ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல 10 குழந்தைகளுக்கு அம்மாவா? கோடான கோடி ஜீவராசிகளுக்கு அம்மாவா இருக்கா. கரெக்டா? she is not just a mother for one soul but for a million and million souls, இல்லையா? சோ ஜெகன் மாதாவா இருக்கிறதுனால அந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற வார்த்தைய போட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கா. என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தாக்க, லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு வரைச்சே லலிதான்னு ஆரம்பிச்சிருக்கலாம். லலிதே இல்லைன்னாக்க அம்பிகையே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆரம்பிக்காதக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, ஏ அன்னையே, தெய்வீக அன்னையே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கா. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றவளே அவதான். பரபிரம்மஸ்வரூபிணியா இருக்கா. நம்ம புரிஞ்சுட்ட கான்செப்ட் பிரகாரம் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற வேலையை சரியா பண்ணணும் அப்படின்னா
அந்த சின்ன வட்டத்துக்குள்ள தன்னை அடக்கிண்டு ஒரு வடிவம் எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த சிருஷ்டிக்கிற வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அம்பாள் இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, லலிதாம்பிகைங்கிற ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துட்டு ஜகத்துக்கே காரணகர்த்தாவா இருக்கா. இந்த ஜகத்தையும் ஜகத்தினுடைய ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்றதுனால அவளை அம்மான்னு கூப்பிடுறோம். அப்படி அம்மாங்கிறது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் இல்லையா? சோ லலிதா அப்படிங்கறத விட ஸ்ரீமாதான்னு கூப்பிடுறது இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்லோகத்தோட ஃபர்ஸ்ட் நாமாவே எப்படி இருக்கு? ஸ்ரீமாதான்ட்டு அந்த அன்னைங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தெய்வீகமான அன்னை அவள் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த நாமாவை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போ ஸ்ரீமாதா அப்படிங்கறச்சே வந்து இன்னும் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அம்பாள் வந்து நம்ம தியான ஸ்லோகத்துல பார்த்தோம், சிந்தூராருண விக்கிரகம், சிந்தூர நிறத்தவளா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஸ்ரீமாதான்ட்டு வரச்சே பரபிரம்மமா இருக்கிறப்போ ஸ்வரூபம் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, கலரும் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ அந்த பரபிரம்மம் என்ன பண்றது? தன்னை லலிதாம்பிகை அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள தன்னை சுருக்கிண்டு லலிதாம்பிகையா ஆவிர்பவிச்சு ஜகத்துக்கே அன்னையா உருவெடுக்கிறான். அப்படி இருக்கறச்சே அவ கலர் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா சிந்தூர நிறமா இருக்கு. அது வந்து ஒரு ஒயிட்டாவோ இல்ல பிளாக்காவோ இல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டாக்க, எஸ்பெஷலி பிளாக்ன்னு பார்த்தாக்க அது வந்து தமோ குணத்தை குறிக்கிறது. பட் சிருஷ்டி பண்றதுக்கு வந்து ஒரு இப்ப நம்மளோட ரத்தம் பார்த்தேன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும். நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கே காரணம் என்னன்னா நம்ம பிளட் ஃப்ளோனாலதான் சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த சிருஷ்டி சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் அதோட பேஸ் கலர் வந்து ரெட்டா தான் இருக்கும். அப்ப இங்க அதனால அம்பாளும் எப்படி இருக்கா? சிந்தூர நிறத்தவளா இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு தாத்பரியம். சோ ஸ்ரீமாதா அப்படின்ட்டு ஒரு திவ்யமான ஒரு நாமாவோட இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல முதல் நாமா ஆரம்பிக்கிறது ஸ்ரீமாதா அப்படிங்கிற அந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோமே ஆனாக்க, ஸ்ரீங்கிறது மரியாதை நிமித்தமா பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு சொல்லு. மாதா அப்படிங்கறச்சே வந்து இந்த உலகத்துக்கே அம்மாவா இருக்கா, உலகத்தையே சிருஷ்டி பண்றதுனால அம்மாவா இருக்கா, உலகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லா ஜீவராசிகள் பிளஸ் இந்த சேத்தன அச்சேத்தன உயிர்கள் எதுவா இருக்கட்டுமே இவாளதான் சிருஷ்டி பண்றா அவளதான் சிருஷ்டி பண்றான்னு இல்லாம அனைத்து விஷயங்களையும் அவ சிருஷ்டி பண்றதுனால ஸ்ரீமாதாவா இருக்கா அப்படிங்கிறது முதல் நாமம். அடுத்த நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற. மகாராஜ்னி அப்படிங்கறச்சே வந்து மகா அப்படின்னாலே பெரிய அப்படின்னு அர்த்தம். மகா ஆஃபர் அப்படின்லாம் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர் டூப்பர் ஆஃபர்னு அர்த்தம். சோ அப்போ மகா அப்படிங்கறச்சே அளப்பரிய, அதாவது அது சொல்லில் அடங்காத ஒரு ஒரு வால்யூம்ல இருக்கிறது, பெருசா இருக்கிறது, மகத்தா இருக்கிறது. ராக்னி அப்படின்னாக்கா அரசின்னு அர்த்தம். சோ பெரிய அரசி மகாராணி அப்படிங்கறது தான் இங்க மகாராஜ்னி அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய இரண்டாவதா இருக்கக்கூடிய அந்த நாமா. ஓகே, இப்போ ஏன் மகாராஜ்னி அப்படின்னு கேட்டாக்க, சாதாரணமா ஒரு ஒரு ராஜா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோழ ராஜாக்கள்லாம் இருந்தான், ராஜராஜ சோழன் அப்படிங்கிறோம் இல்லையா? அவளுக்கு எத்தனையோ அடைமொழிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் ராஜாக்களுக்கு, அரசர்களுக்கு. இப்பவே ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாலே போஸ்டரை பார்த்தேன்னாக்கா 1008 ஒரு டைட்டில்லாம் வச்சு இருக்கும் அவளோட பேரு. இவ அப்பேற்பட்டவளா? அவளெல்லாம் தாண்டி இந்த ஜகத்தையே ஆளக்கூடியவள். சோ அதனால அவளை வந்து மகாராஜ்னி. சோ பிரபஞ்சம் அப்படிங்கிற ராஜ்யத்தை ஆள்றவள். ஒரு சின்ன கிராமத்தையோ சின்ன தெருவையோ சின்ன ஊரையோ இல்ல ஒரு சின்ன தேசத்தையோ ஆள்றவ கிடையாது, இந்த பிரபஞ்சத்தையே ஆள்றவ அப்படிங்கறதுனால என்ன சொல்றானாக்க ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? அடுத்த நாமா
ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற. ஸ்ரீமத் அப்படின்னா எகெயின் மதிப்பிற்குரிய, சிம்ஹம் எனும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள், ஈஸ்வரியாக அமர்ந்திருப்பவள். ஈஸ்வரி, ஈஸ்வரக அப்படின்னாக்க தலைவன் அர்த்தம். ஈஸ்வரி அப்படின்னா தலைவி, இறைவின்னு சொல்லலாம். அப்போ மதிப்பிற்குரிய சிம்ஹாசனத்தில், சிம்ம ஆசனத்தில் அதுல அமர்ந்திருக்கக்கூடிய ஈஸ்வரி தான் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிம்மத்தையே ஆசனமாக வச்சுட்டு இருக்கிறவளை சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்றோம். இப்போ இந்த நாமாவோட அர்த்தத்தை பார்த்தோம். 3 நாமாக்களோட அர்த்தத்தை பார்த்தோம். என்ன? ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. நெக்ஸ்ட் அடுத்த நாமாக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த 5 தொழில்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 5 தொழில்கள்ல முதல் 3 என்னன்னா, முதல் 3 தொழில்களை ரெஃபர் பண்ணக்கூடிய நாமாக்கள். ஓகே, என்ன? ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. 3 தொழில்கள் என்ன பார்த்தோம்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். சிருஷ்டி அப்படிங்கறச்சே மாதா, ஏன்னா சிருஷ்டி பண்றவ, அதனால மாதாங்கிற பேர் ஆப்ட் ஆயிடுது. அடுத்தது என்னது? ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற அரசியாக, பெரிய தலைவியாக, அரசியாக இருந்துண்டு, அரசி என்ன பண்ணுவா? ஒரு ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தன்னோட மக்களை பரிபாலனம் பண்ணுவான். கரெக்டா? காப்பாத்துவான். இப்ப இவ மகா அரசியாக இருந்துட்டு, மகாராணியாக இருந்துட்டு இந்த ஜகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எல்லாரையும் பரிபாலனம் பண்ணிட்டு எப்பொழுதுமே என்ன சொல்லுவான்னாக்க, சிருஷ்டி பண்றது கொஞ்சம் சிரமமான வேலைதான், இல்லைன்னு சொல்லல. பட் சிருஷ்டி பண்றதை விட பரிபாலனம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த கட்டி காப்பாத்துறதுன்னு இருக்கு பார்த்தேளா, அது ரொம்பவே சிரமம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வாசல்ல, ஆத்து வாசல்ல கோலம் போடுறோம். நம்ம நல்லா போடணும் அப்படின்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் அளந்து கலர்லாம் போட்டு, இப்படி போட்டு செம்மண்ணிட்டு அவ்வளவு அழகா ரெட்டெல்லாம் போட்டு கோலம் போடுவோம். ஆனா நம்ம போட்ட நேரம் கூட இருக்காது. அடுத்தது பேப்பர்காரன் கீழே இருந்து பேப்பர் இப்படி வீசி எறிவோம். மனசு கடந்து அடிச்சு கொஞ்சம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோமே அப்படின்னு அடிச்சுக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? போறவா வரவா, பால்காரன், நம்ம ஆத்துல இருந்து வெளியில போறவா எல்லாரும் அந்த அந்த கோலம் போட்டதுக்கு கோலம்னு ஒண்ணு இருக்கேங்கிறது கூட அவளுக்கு ஸ்மரணையில இருக்காது. அப்போ ஒரு கோலத்தையே நம்மளால ஒரு காப்பாத்த முடியல இல்லையா? அப்போ ஜீவராசிகளை பரிபாலனம் பண்றதுங்கிறது எப்பேற்பட்ட வேலை, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி சிருஷ்டி பண்றதே பரபிரமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஜாப். அவர் ஜாலியா பண்ணுவார். நமக்கு பார்த்தா ஐயோ இப்படி செடி கொடி மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றாரு, இத்தனை ஜீவராசிகளை பண்ணியிருக்கார், புழு பூச்சியை சிருஷ்டி பண்ணிருக்கார். நம்ம என்னமோ அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் பரமாத்மாக்கு அது அப்படி அப்படி தன்னோட கண் பார்வையில அப்படியே சிருஷ்டி பண்ணிடுவாரு. பட் பரிபாலனம் பண்றதுன்னா அதை கட்டி காப்பாத்துறது ரொம்பவே சிரமமான வேலை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்கா. சௌந்தர லஹரியில நம்மளோட ஆச்சாரியால் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். 2வது பேராகிராஃப்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பேராகிராஃப்? 2வது பேராகிராஃப். தனியாம் சம்பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான் அவிகலம் வஹத்யேனம் ஷௌரிஹி கதாமபி சஹசிரேன ஷீரசாம். உன்னுடைய பாத தூளியினுடைய மகிமையினாலதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணிடுறார். அதுக்கப்புறமா இந்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டி பண்ணிடுறார். அந்த பாத தூளியை தான் சிவபெருமானும் என்ன பண்ற? உடம்புல தரிச்சுக்கிறார். உன்னை ஸ்மரணம் பண்ணிட்டே தரிச்சுக்கிறார். உன்னோட பாத தூளியினுடைய மகிமையினாலதான் மகாவிஷ்ணு 1000 தலை தாங்கிய அந்த ஆதிசேஷனோட இந்த ஜகத்தை பரிபாலனம் பண்றார் அப்படின்னு சொல்லாதக்கு, வெறும்ன பரிபாலனம் பண்றாருன்னு சொல்லாதக்கு கதாமபிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். அந்த கதாமபிக்கு மகாபெரிவா அவ்வளவு அழகா வியாக்கியானம் கொடுத்திருக்கா. எப்படியோ பாவம் கஷ்டப்பட்டு பரிபாலனம் பண்றாராம். மத்தவாளுக்கெல்லாம், பிரம்மாவுக்கோ சிவபெருமானுக்கோ அந்த வார்த்தையை போடல. யாருக்கு அதை போட்டிருக்கார்? ஆச்சாரியால் அப்படின்னு கேட்டா,
வஹத்யேனம் ஷௌரிஹி கதம் அப்படிங்கிற ஷௌரிஹி ஷௌரிராஜனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு தான் வஹத்யேனம் வஹத்தி பரிபாலனம் பண்றார், கதம் அப்பி எப்படியோ பரிபாலனம் பண்றார், பாவம் கஷ்டப்பட்டு பரிபாலனம் பண்றாங்க. அந்த மாதிரி சிருஷ்டி பண்ற வேலைங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா பண்ண முடியாது. அப்பேற்பட்ட வேலைய பரபிரம்ம ஸ்வரூபிணியா இவ இருந்துட்டு லலிதாம்பிகையா அவதாரம் பண்ணி இந்த ஜகத்துக்கு காரணம், ஜகம் உருவார்த்துக்கு சிருஷ்டியார்த்துக்கு காரணகர்த்தாவாக இருந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, அந்த சிம்ஹாசனேஸ்வரிங்கிற நாமா என்னத்த சொல்றதுன்னா, சிம்ஹாசனத்தில் அமர்ந்துண்டு தன்னோட மக்களை பரிபாலனம் பண்றா அப்படிங்கறச்சே ரெண்டாவது தொழிலான அந்த ஸ்திதி பரிபாலனம் பண்ற தொழில் அப்படிங்கிறது ரெண்டாவது நாமாவான சாரி ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்ட்டு அந்த நாமாக்கு ஆப்டா இருக்கு. மூணாவது சிம்ஹாசனேஸ்வரி. சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கறச்சே அந்த சிம்ஹாசனத்துல உக்காந்துட்டு அவ ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? சோ அந்த முதல் 3 தொழில்களுக்கான அந்த முதல் 3 நாமா என்ன அப்படின்னு மறுபடியும் பார்த்தோமே ஆனாக்க, ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. 3 தொழில்கள் வந்துடுதா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, 4வதுல இருந்து நாமா நம்பர் 999 ஸ்லோகம் கிடையாது, நன்னா புரிஞ்சுக்கோங்க. திருநாமங்கள் 4வது திருநாமத்திலிருந்து 999th நாமா மட்டும் 4வது தொழிலான திரோபாவத்தை குறிக்கிறது. கடைசி நாமா 5வது தொழிலான அனுகிரகத்தை குறிக்கிறது. ஓகே, இதுதான் பிராட் கேட்டகரி டு ரிப்பீட் வாட் வி ஜஸ்ட் லேர்ன்ட் நவ். 5 தொழில்கள் இருக்கு: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இந்த 5 தொழில்கள்ல முதல் 3 நாமாக்கள் முதல் 3 தொழில்களை குறிக்கிற மாதிரி ஸ்ரீமாதா சிருஷ்டி பண்ற அந்த நாமா. அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கறச்சே மகாராஜா மகாராணியாக இருந்துட்டு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத குறிக்கிறது. அதுக்கப்புறமா சம்ஹாரம் அப்படிங்கறச்சே நம்ம சம்ஹாரம்னா இட் இஸ் நாட், அதாவது டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கல. நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? நீக்கல். சம்ஹாரம் கர்ச்சே நீக்கல், டு எலிமினேட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த 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 தொழிலரை இது பண்ற மாதிரி, அந்த தொழிலுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி 3வது நாமா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமா. 4வது நாமா அப்படின்னு பாக்கறச்சே சிதக்னி குண்ட சம்பூதா. அந்த 4வது நாமால இருந்து நாமா நம்பர் 999 4வது தொழிலான திரோபாவம் அதை குறிக்கிறது. அதுக்கப்புறமா 1000வது நாமா 5வது தொழிலான அனுகிரகத்தை குறிக்கிறது. இப்போ 4வது நாமாக்கு வந்தோம்னாக்க சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறோம். சித்து அக்னி குண்ட சம்பூதா. சித் அப்படிங்கறச்சே நம்மளுடைய சித்தத்துல இருந்து, ஆக்சுவலி சித்துனா நம்மளுடைய சித்தம், சித்தம் அப்படிங்கிற அர்த்தம். அக்னி குண்ட அப்படிங்கறச்சு அக்னி குண்டம். சம்பூதானா தோன்றுதல். அப்போ சிதக்னி குண்ட சம்பூதானா என்ன? ஆக்சுவலி லலிதாம்பிகை எப்படி அவதரிச்சான்னு நம்ம ஆல்ரெடி அவதரிக்கையில பார்த்துட்டோம். கரெக்டா? அக்னி குண்டத்துல இருந்து அவ ஆவிர் பவிச்சா அம்பாள். எப்போ? தேவர்கள்லாம் யாகம் பண்றச்சே ஆவிர் பவிச்சா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னாக்க சித் என்னும் அக்னி குண்டத்திலிருந்து ஸ்வயம்புவாக தோன்றினவள் அப்படிங்கிற அந்த நாமாவுக்கான அர்த்தம். அடுத்த நாமா என்ன? 5வது நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க, எதுக்காக அவ ஆவிர் பவிச்சா அப்படின்னு கேட்டாக்க, தேவ காரிய சமுத்தியதா. தேவர்களுக்காக, தேவர்களுடைய காரியத்துக்காக, சமுத்தியதா அதுல ஈடுபட்டா. ஓகே, ஈடுபட்டா அப்படிங்கிறது ஆக்சுவல் மீனிங். அர்த்தம் எப்படி வருதுன்னா, தேவர்களுடைய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றத்துக்காக அக்னி குண்டத்திலிருந்து வெளிவந்து அவளுடைய அந்த அந்த பிரார்த்தனைக்காக
அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவ சில செயல்கள்ல ஈடுபட்டா அப்படிங்கிற அர்த்தம். அப்போ ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அதுல 5 நாமாக்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ வி வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம், காயன வாச்சா சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுதான் கிளாஸோட பద్ధதி அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அதையே பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि, श्रीमन्नारायणायेति समर्पयामि। जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर।